என் அன்பான பிள்ளைகளே, இன்று உங்கள் மனங்களில் ஒரு கேள்வி எழுகிறது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாமா? இந்த கேள்வியை நீங்கள் பயத்தோடும் உண்மையோடும் கேட்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதையும் நான் படைத்தது. ஒவ்வொரு மழைத்துளியும் என் கருணையால் பொழிகிறது. ஒவ்வொரு அறுவடையும் என் ஆசீர்வாதத்தின் பலன். நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு தானியத்திற்கும் பின்னால் என் கரம் இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், பொங்கல் சூரியனை வணங்கும் பண்டிகையா? அப்படியானால் நாங்கள் கொண்டாடலாமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூரியனை உருவாக்கியது நானே, பூமியை படைத்தது நானே. அதனால் படைப்பை அல்ல, படைப்பாளியான என்னை நினையுங்கள். நீங்கள் எந்த நாளிலும் எனக்கு நன்றி சொன்னால் அது எனக்கு பிரியமானது. பொங்கல், அது ஒரு நாள். ஆனால் நன்றி செலுத்தும் இதயம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நாளில் உங்கள் வீட்டில் பொங்கல் பானை கொதிக்கும் போது, அரிசி பொங்கும் போது, உங்கள் இதயமும் நன்றியால் பொங்கட்டும். ஆண்டவரே, இந்த உணவிற்காக நன்றி, இந்த வாழ்விற்காக நன்றி என்று சொன்னால் அது எனக்கு இனிய பலி. என் பிள்ளைகளே, நான் உங்கள் இதயத்தை பார்க்கிறேன். நீங்கள் என்னை மறந்து சடங்குகளுக்காக செய்தால் அதில் அர்த்தமில்லை. ஆனால் என்னை நினைத்து நன்றியோடு செய்தால் அது புனிதமானது. நீங்கள் விவசாயம் செய்தாலும், வேலை செய்தாலும், வீட்டில் இருந்தாலும், உங்கள் வருமானம், உங்கள் உணவு, உங்கள் சுவாசம் எல்லாமே என் அருளால்தான். அதனால் நன்றி செலுத்துவது பலவீனம் அல்ல, அது விசுவாசத்தின் வலிமை. வேதாகமத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். நல்ல நாளில் மட்டுமல்ல, கஷ்ட நாளிலும். நன்றி சொல்பவன் என் கண்களில் அழகானவன். அதனால் என் பிள்ளைகளே, இந்த பொங்கல் நாளில் பானை பொங்கட்டும், உணவு பெருகட்டும், வீடு மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். ஆனால் அதைவிட உங்கள் இதயம் நன்றியால் நிரம்பட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்விலும் எப்போதும். ஆமேன்.